Good morning students, I am MRK. Today 10th Maths class, chapter 5, coordinate geometry பார்த்துக்கிட்டு இருக்கோம். Important sums only 5 mark exercise வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். 5.1, 5.2 முடிச்சிருக்கேன். 5.3 இதில் மீடியன் அப்படின்ற சம்மை பார்க்க போகிறோம். ஆல்டிடியூட் அப்படின்றது பார்க்க போகிறோம். தனித்தனியாக தான் கேட்பாங்க. இது ரெண்டும் சேர்ந்து இருக்குது இந்த கொஸ்டினில். ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் தம்பி, சொல்லிட்டேன். பார்த்து இதெல்லாம் தெரியாமல் பரீட்சைக்கெல்லாம் போகக்கூடாது. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்கிறதோட சேர்த்து இதுவும் படிக்கணும். அப்போ இதுக்கு தெரிஞ்சு படிக்கணும் ஒழுங்காக. முதல்ல மீடியனை பற்றி செய்வோம். ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் மீடியன் அப்படின்றதுக்கு தகுந்தாப்பில் செய்யணும். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணு, வரைஞ்சிக்க. முதல்ல வரைஞ்சிட்டு அதில் கொடுத்த வெர்டிசஸை எழுது. ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு, 6,2 அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து பி என்ன கொடுத்துருக்கு, -5,-1 அப்படின்னு கொடுத்துருக்கு. சி என்ன கொடுத்துருக்குன்னு பாரு, 1,9 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் த்ரூ ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ த்ரூ ஏன்னா ஏலேருந்து கோடு கீழே போடணும். இதுதான் கணக்கு. கொஸ்டினில் த்ரூ ஏன்னா வழியாக அப்படின்னு அர்த்தம். த்ரூ எந்த த்ரூ அப்படின்னு பார்த்துக்க. த்ரூ பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, த்ரூ வழியாக அப்படின்றது. அப்போ த்ரூ ஏன்னா த்ரூ ஏ அப்படின்றது ஏ வழியாகன்னு அர்த்தம். அப்போ அதுலேருந்து மீட் ஆகையில் இங்கே டியில் மீட் ஆகும். அப்போ டின்றது மீட் ஆகிறதுனால இதுக்கு பிக்கு சிக்கு மிட் பாயிண்ட்ரா தம்பி. இது பிக்கு சிக்கும் என்னது, இது மிட் பாயிண்ட். அப்போ கண்டுபிடிச்சோம்னா ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். அப்போ ஏடின்றது தான் மீடியன். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்போ என்ன ஃபார்முலா போடணும், 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும் அப்படின்னு நான் வச்சுக்கிறோம். இதுதான் கான்செப்ட், கணக்குடைய கான்செப்ட். இது ஒன்று, இது ஒரு கான்செப்ட். இது ரெண்டு தான் கான்செப்ட். மிட் பாயிண்ட் போட்டு 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும். அப்போ லேட்டு எடுத்துக்கிறேன். ஏ அப்படின்றத எடுத்தோம்னா 6,2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பி எடுத்தோம்னா -5,-1. ஓகே, சி எடுத்தோம்னா 1,9. நம்ம மிட் பாயிண்ட் எது ரெண்டு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, பிக்கும் சிக்கும். அப்போ லெட்டு டி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு அர்த்தம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, சாரி, மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கையில் x1 + x2/2, y1 + y2/2. அப்போ பி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ, -5 -1. டி என்ன இருக்குது, சி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,9. இதுக்கு x1 y1 பாயிண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன கொடுக்கணும், x2 y2 அப்படின்னு கொடுக்கணும். ரைட்டு. இப்போ அப்ளை பண்ணாலும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இதுதான் டி, மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். டி ஓகே ரைட்டு. x1 என்ன இருக்குது, -5. x2 என்ன இருக்குது, 1 + 1 பை என்ன இருக்குது, 2, கமா. அடுத்து y1 என்ன இருக்குதுன்னு பார்த்துக்க, -1 + 9 பை என்ன இருக்குது, 2. அப்போ சப்ராக்ட் பண்ணுறோம்னா -4/2, சப்ராக்ட் பண்ணுறோம்னா 8/2. அடிச்சிட்டோம்னா டி 2 2s are 4, -2, 4 2s are 8, 4. அப்போ டின்றது என்ன கிடைக்கிது, -2,4 அப்படின்றது கிடைக்கிது. பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு எதுக்கான ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ அதனால் நான் இதை மெதுவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்ற பாயிண்ட்டையும் எடுத்துக்கோ. ஏன்ற பாயிண்ட்டு என்ன பாயிண்ட், ஏன்னா த்ரோ ஏன்னு தானே கொடுத்துருந்தேன். அப்போ அதுலேருந்து தானே கோடு போட்டோம். அப்போ அதுவும் டிஏ எடுத்துகிட்டு இந்த ஏடி அப்படின்றதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி அப்படின்றதான் மீடியன். ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் அப்படின்றதான் ஏடி. புரியுதா சொல்கிறது, நடுவில் கோடு மீடியன். அது 2 பாயிண்ட் ஃபார்முலா. என்னது 2 பாயிண்ட் ஃபார்முலா, y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், குட். இப்போ நம்ம வர்றோம் y - y1. எது ரெண்டு, ஏ என்ன இருக்குது, x1 y1 போட்டுக்க, 6,2. இது x1 y1. அதுக்கு நேராக எழுதிக்க, ப்ரெசன்டேஷன் நீ நல்லா பண்ணிக்க. அடுத்து டி கண்டுபிடிச்ச பாயிண்ட்டு -2,4. இதுதான் x2 y2. சரிங்களா, ரைட்டு. இப்போ நான் இதை அப்ளை பண்ண போகிறேன். y - y1 எங்கே இருக்குது, 2.
கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஈஸியாக முடிச்சிருக்கேன் எனக்கு. அடுத்து y2 மைனஸ் y1 4 மைனஸ் 2 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 என்ன இருக்குன்னு பார்த்துக்க 6. அதே மாதிரி x2 மைனஸ் x1 மைனஸ் 2 நடுவில் ஒரு மைனஸ் x1 வந்து 6. சரி, அப்போ y மைனஸ் 2 பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6 பை மைனஸ் 8. இது ரெண்டையும் அடிச்சுட்டு கீழே அடிச்சுக்கலாம்டா தம்பி. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும், மைனஸ் 4ன்னு வந்துடும். இப்போ இந்த மைனஸ் 4 இங்கே கிராஸில் கொண்டு வந்துரு. மைனஸ் 4 இன்ட்டு, ஏன்னா இது டிவைடில் இருக்குது, இங்கிட்ட போனால் மல்டிப்ளை ஆயிரும். ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உள்ளே அப்படி மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4y ப்ளஸ் 8 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. எப்போவுமே எக்ஸு பாசிட்டிவில் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டையும் இங்கிட்டு கொண்டு போ, இது ரெண்டையும் ஒய் அங்கிட்டு கொண்டு போயிரு. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 6 இங்கே இருக்குது, ப்ளஸ் 4yன்னு வந்துடும். இங்கிட்டு போனால் ப்ளஸ் 8 அங்கிட்டு போனால் மைனஸ் 8ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ ஆன்சர் எடுக்கையில் எக்ஸு ப்ளஸ் 4y மைனஸ் 2 விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் மீடியனுக்குடைய ஈக்குவேஷன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்ய. மீடியன் கண்டுபிடிக்கணும்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும் அப்படின்ற இந்த கான்செப்டை சொல்லி நீ பழகிக்கிறேன்னு அவங்களே ஓனாவோட இதில் கணக்கு கேட்கலாம். ஓனாக அவங்களே பாயிண்ட்டு கொடுத்து க்ரியேட்டாக கேட்கலாம். பார்த்துக்க சொல்லிட்டேன். நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கிறது மீடியன் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து நான் ஆல்டிடியூடு போக போகிறேன். நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து நான் வந்து ஆல்டிடியூடு போக போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். அதே ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோ. ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதே ஏபிசி தான், ஏ பி சி வரைஞ்சிட்டேன். அதே கொடுத்த மாதிரி அவன் என்ன கொடுத்துருந்தான் அப்படின்னா த்ரூ ஏ அப்படின்னு கொடுத்துருந்தாலும் த்ரூ ஏன்னு போட்டு இங்கே டீன்னு போட்டுட்டேன். ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏன்ற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்க. 6,2 அடுத்து 6,2 6,2 அடுத்து -5 -1 -5 -1 அடுத்து 1,9 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் நான் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க போகிறேன். இது செட்டு வேறு, ரெண்டும் தனித்தனியாக தான் கேட்பாங்க, ஒன்றா கேட்க மாட்டாங்க. 5 மார்க்கு, அதனால் கவனமாக படிச்சுக்க. பெர்பெண்டிகுலர் அர்த்தம் ஆல்டிடியூடு அப்படின்னா. ஆல்டிடியூட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம், செங்குத்து அப்படின்னு அர்த்தம், குத்துக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கண்டா தம்பி. ஸ்லோப் 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 எம் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ எம் கிடச்சிரும். இது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும். பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும். அப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சி பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும்னு சொல்லி நான் வச்சுக்கிறோம். மீடியனுக்கு எப்படி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி 2 பாயிண்ட் ஃபார்முலா போடுறோமோ அதே மாதிரி இதில் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்லோப்புக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். பெர்பெண்டிகுலர்ன்றதான் ஆல்டிடியூடு. அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் ஆஃப் ஏ எடுத்துக்கிறோம் முதல்ல கொஸ்டினில் இருந்து. ஏன்னா தனி கொஸ்டின் தானே இது. ஏ வந்து 6,2 ஓகேயா, குட். பி வந்து -5, -1 சி வந்து 1,9 ஓகேயா. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்றதான் எம். எம் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 அப்படின்னு அர்த்தம். பி வந்து -5, -1 அடுத்து வந்து சி வந்து 1,9. இதை வந்து x1 y1 போட்டுக்கலாம், இதை வந்து x2 y2ன்னு போட்டுக்கலாம். அப்ளை பண்ணிட்டேன் கமா போட்டு. ரைட்டு. இப்போ அதை அப்ளை பண்ணையில் y2 மைனஸ் y1 9 மைனஸ் y1 வந்து -1 இருக்கனால +1 ஆயிரும் பை x2 மைனஸ் x1 x2 வந்து 1 இருக்குது மைனஸ் x1 வந்து -5 இருக்கனால +5 ஆயிரும். அப்போ அடிச்சிட்டோம், ஆட் பண்ணோம்னா 10/6 அடித்தோம்னா 5 2s are 10 3 2s are 6. அப்போ எம் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 5/3 அப்படின்னு தான் ஆன்சர் நமக்கு கிடைக்குது. எம் ஈக்குவல் டு 5/3ன்னு நமக்கு கிடைக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதிட்டேன். ரைட். இப்போ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க போகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூடு, ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூடு அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் அர்த்தம். என்னது? பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் அர்த்தம். y மைனஸ் y1 ஈக்குவல் டு -1/m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. ஓகே. அப்போ எம் இருக்குது. ஏன்ற பாயிண்ட்டை வந்து நம்ம x1, y1 எடுத்துக்கிடுவோம். x1 y1 ரைட்டே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். அப்போ y -2
ஈக்குவல் டு -1/5/3 எக்ஸ் மைனஸ் x1 அப்படின்றது என்ன இருக்குது 6. இது மேலே கொண்டு போனோம்னா -3/5 வரும். ஓகே, y -2 ப்ராக்கெட் ஈக்குவல் டு -3/5 எக்ஸ் மைனஸ் 6. இந்த 5 வந்து டிவைடில் இருக்குது, இங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 5 × y -2 ஈக்குவல் டு -3 × x -6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5 இன்டீரியரை கொண்டு மல்டிப்ளை பண்ணு இன்னர் ஃபங்க்ஷனில். அப்போ என்ன ஆகும், 5y 5 2s are 10 -10 3x 3x 3 -6 வந்து ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் 6 3s are என்னது 18. மைனஸ் ஆகிருக்கக்கூடாது எக்ஸ் வேரியபிள், அதனால் முன்னாடி இங்கிட்டு கொண்டு வரணும் இதை. அப்போ 3x -18 இங்கே இருக்கிறது அப்படியே எழுது, இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை 5y -10 ஈக்குவல் டு 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3x ப்ளஸ் 5y ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -28 ஈக்குவல் டு 0, விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். நமக்கு தேவையான செங்குத்து சமன்பாடு அப்படின்னு அர்த்தம், குத்து சமன்பாடுன்னு அர்த்தம். ஓகே, நடுக்கோட்டின் சமன்பாடு, இது குத்துக்கோட்டின் சமன்பாடு, ரெண்டுக்கும் தமிழில் அர்த்தம் அதுதான். கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் எம்ஆர்கே. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸசைஸ் 5.3 14th சம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ் ஒன்லி. நம்ம எய்ம் என்னது, பப்ளிக் கொஸ்டினுக்கு, பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க. நான் உனக்காண்டி ரெடி பண்ணது திஸ் இயர் ஒன்லி நான் இந்த கம்ப்யூட்டரில் மேக் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கொஞ்சம் புரியலைன்னா பார்த்துக்க, கேட்டுக்க தெரியான்ட்டு. சப்போஸ் மற்ற பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிங்க, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. ஐ ஆம் எம்ஆர்கே. ஸோ கேட்டுக்கலாம், வீட்டு ஸ்கூலில் கேட்டால் சொல்லுவாங்க அவங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சரி, கொஸ்டினுக்கு வர்றேன். 14th சம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இது ஒரு ஈக்குவேஷனோட ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்கு, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்கு. ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கேட்டிருக்கு, ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் கேட்டிருக்கு. பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்கு, இன்டர்செப்ட்ஸ் கொடுத்துருக்கு ரேஷியோவில். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத கணக்கில் இருந்து கொண்டு வரணும். ரேஷியோ கொடுத்துருக்கு, அது இன்டர்செப்ட் ரேஷியோ. அப்போ A/B அப்படின்னு எடுத்துக்கோ. எவ்வளவு, 2:5. இதை நம்ம வந்து A ஈக்குவல்னு எடுத்தோம்னா ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது வேரியபிள் ஏதாவது ஒன்று சேர்த்து எடுத்துக்கிறணும். கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரியபிள் 2k அப்படின்ற மாதிரி. அல்லது B ஈக்குவல் என்ன எடுத்துக்கலாம், 5k அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது Pன்னு எடுத்துக்கலாம். ஏபியை விட்டுட்டு வேறு ஏதாவது எடுத்துக்கோ, ஈக்குவலாக எக்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். சாரி, எக்ஸ் வேணாம், இங்கே வேறு ஏதாவது எடுத்துக்க. ஈக்குவலாக எடுக்கிற மாதிரி பிபி அப்படின்னு எடுக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செப்ட் ஃபார்ம் சொல்லுவோம்ல, அது என்னென்னா x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1. இதுதான்டா இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு அர்த்தம். இதில் எக்ஸு பை ஏக்கு பதிலாக 2kன்னு அப்ளை பண்ணுறேன், ப்ளஸ்ஸு ஒய்க்கு பதிலாக 5k அப்படின்னு அப்ளை பண்ணுறேன், ஈக்குவல் டு 1. சரிங்களா சொல்கிறது? இப்போ இட் பாசஸ் த்ரோ த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இட் பாசஸ் த்ரோ த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்த பாயிண்ட்டை நான் எடுத்துகிட்டு வர்றேன். அவன் கொடுத்த பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. பாசஸ் த்ரோ த பாயிண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றேன். எடுத்துகிட்டு வரையில் அவன் என்ன கொடுக்குறான்னு பாரு. 1, -4. இது மாதிரி கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். இந்த ரேஷியோக்கு பதிலாக ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ், ஆப்போசிட் சைன் அப்படி இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு வரும். இல்லை சம் ஆஃப் இன்டர்செப்ட்ஸ்னு வரும். இந்த மாதிரி மாடல்லாம் வரும். பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யணும். இது ரேஷியோ சம் கொடுத்துருக்கனால இப்படி எடுத்து செய்கிறேன். இதே மாதிரி பாயிண்ட்டு கொடுத்து இந்த ரேஷியோக்கு பதிலாக மாறிக்கிட்டே இருக்கும். சம் ஆஃப் இன்டர்செப்ட்ஸ்னு கொடுத்துருந்தா A+B ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கணும். எக்ஸீட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட இது அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. A = B+5 அந்த மாதிரி ஏதாவது அப்படி கொடுப்பாங்க, எடுப்பாங்க. இதை விட இது அதிகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுப்பாங்க. ஓகேயா? அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்க. பாயிண்ட்டுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ இது எக்ஸு, இது ஒய். பாஸ் பண்ணுறேன். இது எக்ஸு, இது ஒய். இதில் கணக்கு நிறையா இருக்குடா தம்பி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் பசங்க செய்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கேர்ஃபுல்லாக படிச்சுன்னா ஈஸி எல்லாமே.
நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிற தன்மையை வளர்த்துக்கிட்டீங்களே போதும். இன்டர்செப்ட் ஃபார்முக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சொல்கிறது இந்த நான் மேலே எழுதியிருக்கேன் பாரு, x/a ப்ளஸ் y/b இதுதான்டா அந்த கணக்குடைய ஆன்சருக்கு உள்ளது எய்மு. இதில் அந்த ஏ என்ன பி என்னன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கு, அப்ளை பண்ணியிருக்கு. இப்போ XYக்கு பதில் அந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணுறேன், 1/2k அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு ஒய்க்கு என்ன இருக்குது, -4ன்னு கொடுத்துருக்கு. ஒய்க்கு என்ன கொடுத்துருக்கு, -4 அப்படின்னு கொடுத்து 5kன்னு எழுதுகிறேன். ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், 5 2s 10kன்னு கூட போட்டுக்கலாம். 10k அப்படின்னு போட்டேன். இங்கே இந்த 1 மட்டும் போட்டால் போதும். இல்லை நான் 5 2s k² மல்டிப்ளை பண்ணுறேன் சார், ஓகேனா ஓகே பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லை நான் எல்சிஎம் வந்து 10kன்னு போட்டுக்கிறேன்னா போட்டுக்க. இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 10k வரும், 5. அப்போ மேலே மல்டிப்ளை பண்ணால் 5 பண்ணணும். 1 × 5 5 ப்ளஸ்ஸு அதான் மைனஸ் இங்கே இருக்குது, -4 -4. இங்கே இதோட எது மல்டிப்ளை பண்ணால் 5ஓட இந்த ஆற வச்சுருக்கேன்ல, இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும் அப்படின்னா 2 தான் இங்கேயும். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா சொல்கிறது? மேலேயும் என்ன செய்யணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2s என்ன வந்துடும், 8 வந்துடும். ஈக்குவல் டு 1. இதை கிராஸில் கொண்டு போனால் இதில் என்ன கழிச்சா என்ன வந்துடும், -3 ஈக்குவல் டு என்ன வந்துடும், 1ன்னு வந்துடும். இங்கிட்டு போச்சுன்னா மேலே போச்சுன்னா ரைட்டாக சொல்கிறது. 10k 1 × 10k 10k. அப்போ என்ன வந்துருச்சு, -3/10 ஈக்குவல் டு k அப்படின்னு எடுத்துக்கலாம். k ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இதை கொண்டு போய் ஏலையும் பிலையும் சப்ஸ்டிட் பண்ணால் இன்டர்செப்ட்ஸ் கிடச்சிரும். 2kன்னு எழுதியிருக்கோம்ல, அப்போ 2 × -3/10 அப்படின்னு எடுத்துக்கோ. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா -3/5 இதுதான் ஏக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட்டு பிக்கு எடுத்துட்டிங்கன்னா 5k அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ 5 × -3/10 அப்படின்னு அர்த்தம். அப்போ அடிச்சிட்டிங்கன்னா 1 5s 5 2 5s 10 -3/2 அப்படின்னு வருது. இப்போ ஏக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு, -3/5, பிக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, -3/2. இது ரெண்டையும் இந்த ஈக்குவேஷன் வேணால் 1ன்னு வச்சு இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு கிடைக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். x/a ப்ளஸ் y/b புரியுதான்னு பார்த்துக்கோ, ஈக்குவல் டு 1. வெரி குட். மேலே கொண்டு போயிரு. 5x -3 ப்ளஸ் 2 மேலே போயிடும், 2y -3 ஈக்குவல் டு 1. எல்சிஎம் சேமாக இருக்கனால டினாமினேட்டர் அப்படியே எடுத்துகிட்டு 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 × -3 -3 மல்டிப்ளை ஆகும். நீ வரல மைனஸ் ப்ளஸ் ஆகி விட்டுறாத, டிவைடில் இருக்க அங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆகும். இப்போ ஒன் சைடாக உள்ளே கொண்டு வந்தோம்னா 5x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோவில் கொடுத்ததுக்கு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 1க்கு 2 வரை போட்டு பாரு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆம் MRK. டுடே 10th மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.3 14th சம் செகண்ட் ரோமன் லெட்டர். ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் வந்து ஒரு பாயிண்ட்டு கொடுத்து ரேஷியோ கொடுத்துருந்துச்சி, இன்டர்செப்ட் ஃபார்மில் கேட்டிருந்தாங்க யூஸ் பண்ண சொல்லி. ஈக்குவேஷன் ஆஃப் சைட் லைன் கேட்டிருந்தாங்க. அதே தான் இங்கேயும் ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்கு. பட் இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. இதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2 சம் இருக்கும். ஆப்போசிட் சைன் கொடுத்துருக்கும். ஈக்குவல் இன்டர்செப்ட் தான், ஆனால் ஆப்போசிட் சைன் கொடுத்துருக்கும். ஈக்குவல் இன்டர்செப்ட்னா a = bன்னு எடுத்துடலாம். ஆப்போசிட் சைன்னா a = -bன்னு எடுத்து செய்யணும். அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிவன் அப்படின்னு எடுக்கிறேன். ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது வெட்டுத்துண்டு வந்து சமம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தனால தட் இஸ் அதாவது a = b அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1. இப்போ நான் அப்ளை பண்ணையில் இதுதான் வந்து ஆன்சரு. சரிங்களா, 1. இதை வந்து தான் கணக்கு மூவ் பண்ண போகிறேன். இதில் ஏக்கு பதிலாக பியோ பிக்கு பதிலாக ஏயோ ஈக்குவலாக போடணும். உன்னுடைய விருப்பம். நான் ஏஏ அப்ளை பண்ணிக்கிறேன். x/a ப்ளஸ் y/bக்கு பதிலாக ஏ அப்ளை பண்ணுறேன் ஈக்குவல் டு 1. சரிங்களா சொல்கிறது. இப்போ பாசிங் த்ரோ த பாயிண்ட் அப்படின்னு எடுக்கிறேன். பாசிங் த்ரோ த பாயிண்ட்டு இட்டு பாசஸ் த்ரோ த பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா பாசஸ் த்ரோ த பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன பாயிண்ட்டு, பாசஸ் த்ரோ த
பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கான் பார்த்துக்க. நல்லா ஓப்பன் பண்ணி ப்ரீஃபாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிரு. நான் ஷார்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து -8/a ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது 4/a = 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம இது எல்சிஎம் எடுக்கையில் ஏன்னு எடுத்து செஞ்சாலும் சரி, இல்லை a² எடுத்து மல்டிப்ளை பண்ணி கொண்டு போனாலும் சரி, எப்படி வேணாலும் செய்யலாம். a × a² அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆகும், அதை ஃபார்ம் பண்ணணும், அதை எடுக்கணும், வைக்கணும், எல்லாம் செய்யணும். ரைட்டு. a × a² கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -8a ப்ளஸ் 4a = 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை கழிச்சா என்ன வரும்னு யோசிச்சு பாரு. -4a அப்போ டிவைடட் பை என்ன வந்துடும் a² என்ன வந்துடும் 1. இது a அடிச்சுக்கிட்டா a = 4ன்னு வந்துடும்ல. அதுக்காக எதுக்கு தேவையில்லாத வேலை, அதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஏன் எல்சிஎம் எடுக்கணுமா வைக்கணுமான்னு பார்த்துக்கிட்டு அது தகுந்தாப்பில் மூவ் பண்ணால் கணக்கு உனக்கு சிம்பிளிஃபையாக ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காண்டி தான் உனக்கு சொல்கிறேன். எல்லோரும் கிராஸ் மல்டிப்ளே போகிறீங்க. இப்போ 2 காமனாக இருக்கனால ஏன்னு எடுத்துகிட்டு -8 + a சும்மா அப்படி நேரம் எழுதிட்டு நியூமரேட்டரை = 1 கழிச்சோம்னா -4/a வந்துடும் = 1. கிராஸில் கொண்டு போனால் ஏன்னு வந்துடும். அப்போ a வந்து என்ன கிடைக்குது -4 கிடைக்குது. ஏயும் b ஈக்குவல்னால therefore பியும் என்னது தான் -4 தான். ஏன்னா ஈக்குவல் இன்டர்செப்ட்டும் கொடுத்தனால ரெண்டுமே என்னது தான் ஈக்குவல் தான். இப்போ நம்ம ஃப்ரம் 1க்கு இந்த கணக்குக்கு 1th ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். 1வது ஈக்குவேஷனுக்கு வந்தோம்னா x/a ஏக்கு -4 தான் ப்ளஸ்ஸு y/b பிக்கு -4 தான் = 1. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம்னா பண்ணி அப்படியே காமனாக போட்டாலும் சரி 4 அப்படியே மேலே அப்படி x + y = 1. ஓகே, நியூமரேட்டர் அப்படி எழுதிட்டேன். கிராஸ் மல்டிப்ளை x + y = 1 × -4 உள்ளே கொண்டு வந்தோம்னா x + y -4 உள்ள வந்தால் என்ன ஆயிரும் +4 = 0. எவ்வளோ ஈஸியாக இருக்குது தம்பி. பார்த்தீங்களா தம்பி, நீங்கள் அந்த ஈக்குவல் இன்டர்செப்டை வச்சு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். வெரி வெரி ஸ்மால் சம்மு. நீங்கள் பார்த்து பயப்படுற கொஸ்டினை பார்த்தோன்னே கொஸ்டினை வாசித்து இன்டர்செப்ட் ஃபார்மு ஒரு பாயிண்ட் கொடுத்தா இந்த நான் 1ன்னு போட்டிருக்கேன் பாரு ஈக்குவேஷன் நம்பர், இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி செய்யணும். ஒரு 5-6 சம்முக்கிட்ட நம்ம இது வந்து ஓனாக கேட்பாங்கடா. ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் ஒன்று இருக்குது, ரேஷியோ ஒன்று இருக்குது, ஆப்போசிட் சைன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து சம் ஆஃப் இன்டர்செப்ட்ஸ் ஒன்று. மொத்தம் உன் புக்கிலேயே 4 கணக்கு கிட்டே இருக்குடா தம்பி. 2 எக்ஸசைஸில் இருக்குது, 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கோ. சரிங்களா சொல்கிறது? இப்போ நான் போட்டுக்கிறது எக்ஸசைஸ் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆம் MRK. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.4 7th சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சம் எல்லாமே நான் உனக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா உனக்கு 5 மார்க் மட்டும்தான் நான் வந்து இந்த வருஷம் வந்து நான் நியூவாக வந்து இது அப்டேட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நீ என்ன செய்கிற அப்படின்ற பார்த்துக்கிறக்காண்டி தான் ரிவிஷன் பண்ணுறதை கொஞ்சம் வச்சுக்கிறோம். உனைய வீட்டில் பார்க்க வைக்கிறக்காண்டி இது பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தான் செஞ்சுருக்கேன். ஓகேயா? மற்ற சம்லாம் எதுவும் போடல. ஒன்லி 5 மார்க் சம்ஸு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் போடுற சம்லாம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அது என்னுடைய பொறுப்பு. உனக்கு கேட்கத்தான் செய்வாங்க 5 மார்க்கு. கேட்கக்கூடிய கணக்கில் தான் என்னோடய அனுபவத்தில் நான் செஞ்சுருக்கேன். ஓகேயா? ஸோ கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோ. ஓகே, 5.4ல் 7th சம் 5 மார்க் கொஸ்டின்ஸு 2 கேட்டிருக்கு. 2 கணக்காக இருக்குது. ஆல்டிடியூடு தான் கேட்டிருக்கு, ஏன்னு ஒன்று கேட்டிருக்கு, பின்னு கேட்டிருக்கு. த்ரோ ஏ பின்னு ஃபஸ்ட்டு ஒன்று செய்வோம். ஓகே, கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக செய்கிறா தம்பி. தட் ஏ வந்து -3,0 கொடுத்துருக்கு. கேபிட்டல் பி வந்து 10,-2 கொடுத்துருக்கு. கேபிட்டல் சி வந்து 12,3 கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே ஆல்டிடியூடு சம்மு மீடியன் ஆல்டிடியூடு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. இது ஏ, இது பி, இது சி. ஏன்ற பாயிண்ட் வந்து -3,0 10,-2 12,3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி மீடியன் ஆல்டிடியூட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ த்ரோ பண்ணி போடுவோம். ஓகே, அந்த த்ரூ ஏ இந்த இதில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு த்ரூ ஏ. சரிங்களா? மறந்துடாத, கேர்ஃபுல்லாக செய். த்ரூ ஏக்கு நான் ஆல்டிடியூடு கண்டுபிடிக்க போகிறேன். ரைட். அப்போ பிசிக்கு தான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் ஸ்லோப் ஆஃப் பிசி. அப்போ எம் கிடைக்கும். அப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, ரெண்டையும் யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும். அதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். இதுதான் அதோடைய கான்செப்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்லோப் ஆஃப் எம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் பிசி. ஓகே,
m equal to y2 minus y1 by x2 minus x1 x2 minus x1 ஓகே. b வந்து என்ன இருக்கு 10, -2. c என்ன இருக்குடா தம்பி 12, 3. ஓகே. இது x1 y1 குட். இது x2 y2 குட். அப்போ நம்ம இங்கே எழுதையில் என்ன எழுதுறேன் x2 y2 minus y1 3 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குனால ப்ளஸ் ஆயிரும் 2ன்னு மாறிடும் பை x2 மைனஸ் x2 12 மைனஸ் x1 வந்து 10. அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 1/2ன்னு கிடைக்குதுடா தம்பி. இது m அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்டிடியூட் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே. y minus y1 equal to minus 1/m into x minus x1. இந்த ஏன்ற பாயிண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். புரியுதா சொல்கிறது? ஏன்ற பாயிண்ட்டை தான் நம்ம என்ன செய்யணும் யூஸ் பண்ணிக்கிறணும். அதனால் கவனமாக செஞ்சுக்கோ. சரியா சொல்கிறது? ஏன்ற பாயிண்ட் வந்து -3,0 -3,0 x1 y1 அப்படின்னு வச்சுக்க. இதில் m கொடுத்துருக்கு. m கண்டுபிடிச்சிட்டோம்ல இந்த இடத்துல. அப்போ y -0 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்க. இப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஈக்குவல் டு -1/1/2 x மைனஸ் அப்போ +3ன்னு மாறிடும். x1க்கு பதிலாக இங்கே மாறையில் 2 வந்து மேலே கொண்டு போயிரு. இப்படி கொண்டு போனோம்னா -2 இன்ட்டு x + 3 அப்படின்னு கிடைக்கிது. இங்கே என்ன இருக்குது y -0 அப்படின்னு இருக்குது. ஒய்ன்னு கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா தேவையில்லை நம்மளுக்கு அது. ரைட்டு. உள்ள மல்டியில் பண்ணிக்க ஆன்சர் வந்துடும். என்ன வந்துடும் -2x + 3. இது என்ன வந்துடும் y. அப்போ இங்கிட்டு கொண்டு வரையில் இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா என்ன வந்துடும் +2x + y -3 ஈக்குவல் டு என்னது 0, which is required equation of altitude through என்னது through a அப்படின்னு அர்த்தம். இது 1ஆவதுக்கு உள்ளது. பின்றது நெக்ஸ்ட் பேஜில் நான் செய்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதே சம்மில் தான் த்ரூ பி பார்க்க போகிறோம். த்ரூ பின்ற இதில் பார்க்க போகிறோம். படம் அதே படம் தான். ஏபிசின்னு போட்டுக்க. ஏன்ற பாயிண்ட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. தனித்தனியாக தான் கேட்பாங்க. -3,0 -3,0 10, 10, -2, 12, 3. 10, -2, 12, 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். இப்போ த்ரோ பி அப்படின்றனால த்ரூ இதில் போட்டோம்னா இங்கே மீட் ஆகும். அப்போ இந்த ஏசிக்கு தான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் த்ரூ பி அப்படின்னு சொன்னனால. ஓகே. அப்புறம் இந்த பின்ற பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு எதிர்த்தாப்பில் இதுதானே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை எடுத்து தான் செய்யணும். இதுதான் கணக்குடைய கான்செப்ட். அப்போ நம்ம 3 எடுத்துக்கிடுவோம். லெட்டு மறந்துடாத, மறந்துட்டு மாற்றி செஞ்சிடாத. சரியா? லெட் ஏ வந்து ஒரு பாயிண்ட்டு -3,0, அடுத்து பின்ற பாயிண்ட்டு 10, -2, அடுத்து சின்ற பாயிண்ட்டு 12, 3. சரியா சொல்கிறது? அப்போ ஸ்லோப் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சிஏன்னு கண்டுபிடிச்சாலும் சரி, ஏசின்னு கண்டுபிடிச்சாலும் சரி, என்ன வந்துடும் m y2 minus y1 by x2 minus x1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு சின்ற பாயிண்ட்டை எடுத்தோம்னா 12, 3 படத்தை பார்த்தே எடுத்துக்கோ. அடுத்து ஏன்ற பாயிண்ட்டை எடுத்தோம்னா -3,0 இது x1 y1 அப்படின்னு எடுத்துட்டேன். இதை எடுக்கையில் x2 y2ன்னு எடுத்துட்டேன். ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணு. உன்னுடைய ஓன் ரிஸ்க் அது. நல்லா இது பண்ணு. சரிங்களா? ரைட்.
ஏன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறக்காண்டி பக்கத்தில் தேவையானதை எழுதுகிறோம் வைக்கிறோம், உனக்கு அது இருக்கிற மாதிரி தெரியும். நீ ப்ரெசன்டேஷன் பண்ணையில் உனக்கு தேவையானதை மட்டும் எழுது, கரெக்டாக எழுது. சரியா சொல்கிறது? ஆமாம், ரைட், ஓகே. y2 என்ன இருக்குது? 0 மைனஸ் y1 என்ன இருக்குது? 3 டிவைடட் பை x2 என்ன இருக்குது? -3, நடுவில் ஒரு மைனஸ், ஃபார்முலா மைனஸ். அடுத்து என்ன இருக்குது? 12. ஓகே, ரைட், குட். 0 -3 -3, இங்கே என்ன வந்துடும்? -15. ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 1 3 3 5 3 சார் 15. அப்போ 1/5. இதுதான் தம்பி என்னது? எம். ஓகே, ரைட். இப்போ அடுத்து என்ன போகிறேன் அப்படின்னா, இங்கே வர்றேன், ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க போகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் நம்மளுக்கு வந்து த்ரோ என்னது? த்ரோ பி அப்படின்னு அர்த்தம். த்ரூ பி, ரைட்டு. த்ரூ பி அப்படின்றனால அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கும். அந்த பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்டு? 10, -2. இதுதான் x1 y1 அப்படின்னு அர்த்தம். இதில் எம் இந்த இருக்குது. அப்போ y மைனஸ் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் y மைனஸ் y1 ஈக்குவல் டு -1/m இன்ட்டு x மைனஸ் x1. வெரி குட். இப்போ இதில் அப்ளை பண்ணல y மைனஸ் y1க்கு என்ன இருக்குது? -2 இருக்குது. இப்போ இதோட சேர்ந்து மல்டிப்ளை ஆனால் +2. ஓகே, வெரி குட். -1/m வந்து 1/5. குட். நெக்ஸ்ட்டு x மைனஸ் x1 என்ன இருக்குது? 10. குட். இந்த 5 மேலே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ என்ன ஆயிரும்? 1 × 5 5 -5. கீழே ஒன்றும் தேவையில்லை. x மைனஸ் என்னது? 10. ஓகே, ரைட். இங்கே என்ன இருக்குது? y +2. அப்படியே மெதுவாக மினிமைஸ் பண்ணிகிட்டே வா. ஓகே, உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்க அப்படி. அப்போ என்ன பண்ணணும்? 5x மைனஸ் மைனஸ் +50. குட். இங்கே என்ன இருக்குது? y ப்ளஸ் என்னது? 2. எப்பயுமே மைனஸில் எக்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் எக்ஸை இங்கிட்டு கொண்டு போ. +5x மாறிடும், -50 மாறிடும். இதில் ஏற்கனவே இருக்கிறது ஒய்யு, இந்த சைடு கொண்டு போயிட்டேன், இந்த சைடு லெஃப்ட்டில் கொண்டு போகிறேன் எல்லாத்தையுமே. அப்போ அங்கே உள்ள டேம் அப்படி தானே இருக்கும். y +2 ஈக்குவல் டு எல்லாமே அங்கிட்டு போயிடுச்சு, அங்கிட்டு ஒன்றும் இல்லை, 0. இப்போ எக்ஸை முதல்ல எழுதிட்டு ரெண்டாவது ஒய்யை எழுதிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இதுதான் செகண்ட் ஒன் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வெரி வெரி சூப்பர் சம்மு. நிதானமாக படிச்சுக்க. ஓகே, தேங்க்யூ. குட். Good morning students, I am MRK. Today 10th Maths Chapter 5 Coordinate Geometry. நம்ம கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.4 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு கேட்டிருக்கு. பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்றது வந்து ஒரு கோட்டை வந்து நடுவில் இப்படி பிரிக்கிறது. இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்றது. ஆர்க் பண்ணி இப்படி பிரிப்பாங்க. நம்மளுக்கு டேஞ்சன், டூ டேஞ்சன் எல்லாம் வரும். அந்த சர்க்கிள் போட்டுட்டு இப்படி கோடு போட்டு மோர் தென் ஆஃப் எடுத்து மேலே ஒரு கட்டு கீழே ஒரு கட்டு, இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணி இப்படி ரெண்டும் ஜாயின் பண்ணியில் கிடைக்கிற இந்த இடம் தான் இந்த இடம் இந்த கோட்டை ரெண்டாக பிரிக்குது வர இந்த கோட்டுக்கு பேர் தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 6th ஸ்டாண்டர்டில் இதில் ஜாமெட்ரியிலே இருக்குது, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் இருக்குது. ஓகே சொல்கிறது. அதனால் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. இதை ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ஏன்னு கொடுத்துருக்கு எடுத்துக்கிடுவோம். -4,2. இதெல்லாம் கேட்டால் பசங்க செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. டிஃபிகல்ட்டு சம்னு. ஈஸிடா தம்பி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே ஈஸிடா. அதனால தான் உன்ட்ட சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். இப்போ லெட் அப்படின்னு சொல்லிட்டு கிவன் கொடுத்ததை எடுக்கிறேன். ஏ அப்படின்றது -4,2 சொல்கிறத கவனிச்சுட்டு அது தகுந்தாப்புல நீனா செஞ்சு பாரு. ஓகே, 1க்கு 2 தடவை வீடியோ வேணால் போட்டு பார்த்துக்கோ. ஓகே, ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கோடு வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கடா தம்பி, மொத்தமாக சும்மா அப்படி சொல்கிறேன். இந்த 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்குவேன். இதில் பாதி எவ்வளோ வரும்? 5. அப்போ உனக்கு 10 அப்படின்னா அதில் பாதி 5ன்னு உனக்கு நியூமரிக்குனால தெரிஞ்சிருச்சு. இதில் கொடுத்துருக்கேன், நம்பரில் கொடுத்துருக்கு, அதாவது இதில் கோஆர்டினேட்டில் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்த கண்டுபிடிக்கணும் முதல்ல. இது நான் என்ன சொல்கிறேன், இதில் பாதி தானே 5, பாதினா நடுனா மீதி, அதாவது பேலன்ஸு, மிட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். இங்கிட்ட எவ்வளவோ அதே அளவு தான் இங்கிட்டு. அப்போ மிட்டு. அப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது கான்செப்ட் உனக்கு தெரியணும். இதுதான் வேலை. நடுவில் உள்ள புள்ளியை கண்டுபிடிக்கணும், நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த பாயிண்ட்டை வேணால் டின்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ லெட் டி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏவி. ஃபார்முலா என்னென்ன எழுதுகிறோம் கவனித்து பார்க்கணும். நடுவில் போகும். பைசெக்டார் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறது கோட்டை. இந்த கொஸ்டின்லேயே இருக்கு பாரு, பைசெக்டார்னா ஒரு கோட்டை 2ஆக பிரித்தல். பைனா 2. ஒரு கோட்டை 2ஆக பிரிக்கணும் அப்படின்னா சமபாகமாக பிரிக்கும்ல. அப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கல x1 + x2/2 y1 + y2/2 இதுதான் ஃபார்முலா.
அதுதான் மிட் பாயிண்ட் பிரிக்கிறது. x1 + x2/2 y1 + y2/2. கான்செப்டை புரிஞ்சு படி. பைசெக்ட் பண்ணுறதுனால பிரிக்குது ரெண்டும் அந்த கோட்டை. அப்புறம் அந்த கோடு பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு கோடு வந்து பிரிக்குதுன்னா இப்படியும் வரையலாம்ல கிராஸ்லையும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நேராக வரையணும்னு சொல்கிறான். அதனால் ஸ்லோப் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அடுத்து அதே பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு ஒரு மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு, ஒரு ஸ்லோப் கிடச்சிரும். ரெண்டையும் யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும். பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும் அப்படின்னா உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். y - y1 = -1/m × x - x1 அப்படின்றதான் இது பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறது உனக்கு தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை நம்ம செய்ய போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, இந்த அப்ளை பண்ணுறேன். உனக்கு சொல்லிக் கொடுத்ததை இப்போ செய்ய போகிறேன். கணக்கை புரிஞ்சுக்கோ, சரிங்களா? ஏன்றது இது x1 y1 படத்திலே போட்டேன், ஏன்னா 2 பாயிண்ட்டு தானே. இது x2 y2 நல்லா நீட்டாக போட்டுக்கடா தம்பி படத்தை. ரைட், உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால அப்படி எழுதுறேன். அதே திருப்பி இந்த வார்த்தையை சொல்கிறேன்ல. x1 + x2 -4 இருக்குது, x2 எங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ -4 + 6/2 அதுதான் இது செட்டு. அடுத்து ஒய்க்கு உள்ளதை பாரு, 2 அங்கே என்ன இருக்குது, -4. 2 - 4 / 2 இதுதான் டி. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ கழிச்சோம்னா என்ன வந்துடும், 2/2. இங்கே என்ன வந்துடும், -2/2. அடிச்சிட்டா என்ன ஆயிரும், டி 1, -1. இதுதான் இது மிட் பாயிண்ட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி m = y2 - y1/x2 - x1 அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே குட். அப்போ அதே பாயிண்ட்டு தான். y2 என்ன இருக்குன்னு பாரு, -4 அப்படின்னு இருக்குது. -y1 என்ன இருக்குது அப்படின்னு பாரு, 2 இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட்டு பை x2 என்ன இருக்குன்னு பாரு. x2 என்ன இருக்குது, 6. எக்ஸுக்கு வந்து 6 மைனஸ் x1 என்ன இருக்குது பாரு, -4. அப்போ சேர்ந்தா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக +4 ஆயிரும். அப்போ தம்பி -6 மேலே ஆட் பண்ணோம்னா நீ வேலை +6 சொல்லி போடாத, லைக் டேம் கீழே வந்து என்ன ஆயிரும், 10 ஆயிரும். அடித்தோம்னா 3 2 6 5 2 10 -3/5. இதுதான் என்னடா தம்பி எம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் என்னது எம். இப்போ எம் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டையும் யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் போட போகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். அப்போ நீ நாற்று வச்சுக்க, அந்த பெர்பெண்டிகுலர் வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்கிறேன். பைசெக்டார் அப்படின்னு சொல்லையில் y - y1 = -1/m × x - x1. இதை போட்டோம்னா ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே ரைட்டு. அப்போ x1 y1 என்ன சார் வரும், இதுதான் x1 y1. அப்போ x1 y1 அப்படின்றது டி. ஓகே சொல்கிறது தனியாக அங்கே எழுதிக்க, நான் சும்மா கணக்கில் எழுதிருக்கேன். ஒன்றும் எதுவும் -1 ஒன்று சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நீ ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிக்க எழுதுறதுல. ரைட்டு. அப்போ ஒய் மைனஸ் இந்த y1 இந்த இருக்குது, இதுதான் y1. அப்போ என்ன ஆயிரும், இது +1 ஆயிரும். ஓகே ஈக்குவல் டு -1/m. m என்ன இந்த இருக்கு வரும், -3/5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. இன்ட்டு எக்ஸு மைனஸ் x1 இந்த இருக்குது 1. ஓகே குட். இதை மேலே கொண்டு போயிரு. மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், 5/3 கிடைக்கும். இங்கே என்ன வந்துடும், x - 1 கிடச்சிரும். இங்கே என்ன கிடைக்கும், y + 1 கிடைக்கும். ஓகே குட் ஸ்டூடெண்ட்ஸ். 3 இங்கே கொண்டு வந்துரு, கிராஸில் 3 இங்கே வந்துடும். அப்போ 3 × y + 1. ஓகே அப்படிதான் பார்த்துக்கோ. y + 1 = 5 × x - 1. அடுத்து உள்ள இன்டீரியராக மல்டிப்ளை பண்ணு இன்னொரு ஃபங்க்ஷனில். சரிங்களா, 3y + 3 = 5x - 5. குட். எக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்கனால இது ரெண்டையும் இங்கிட்டு கொண்டு போயிரு. அப்போ 5x - 5 - 3y - 3 = 0. 5x - 3y - 8 = 0, which is required equation of perpendicular bisector. Okay, thank you students. Please carefully understand பண்ணி நல்லா படி. ரொம்ப 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 முக்கியமான கணக்கு.
போட்டுப்பார், 1க்கு 4 தடவை போட்டுப்பார், மைண்டில் செட் பண்ணிக்க. நமக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம், பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஃபார்முலா போடுறோம், அவ்வளோதான். அப்போ மீடியன் 1, ஆல்டிடியூடு 1, பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் 1, 3ஐயும் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்க. இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறது உன்னுடைய சிம்பிளிஃபிகேஷன்ன்றது உன்னுடைய டேலண்ட்டை பொறுத்தது. ஓகே, எப்பயுமே கணக்கை கான்செப்ட்டு ரொம்ப முக்கியம். எப்படி செய்யணும், என்ன கேட்டிருக்கு, எப்படி செய்யணும், எப்படி ஆன்சரை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது தான் உன்னுடைய திறமை. அந்த திறமை தான் முக்கியம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். I am MRK. Today 10th Maths class, Chapter 5, Coordinate Geometry, Exercise 5.1. 7th sum பார்க்குறோம். Only important 5 marks sum only பார்த்துக்கிட்டு இருக்கோம். What is given? If the points capital A minus 3,9, capital B small a, b and capital C 4, -5 are collinear அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ அதை கிவன் எடுத்துகிட்டு வர்றேன். கொஸ்டின்லேருந்து ஆன்சர் ரைட் பண்ணுறேன். 3 பாயிண்ட் கொடுத்து கொலினியர் கொடுத்துருக்கு. அப்போ கிவன் பாயிண்ட் கொடுத்தது A -3,9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், -3,9. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் B அப்படின்னு கொடுத்ததை எடுக்கிறேன். ஸ்மால் a, b அப்படின்னு எடுத்துட்டேன். அடுத்து கேபிட்டல் C 4, -5 அப்படின்னு எடுத்துட்டேன். இது 3 பாயிண்ட்டுமே ஆர் கொலினியர்னு கொடுத்துருக்கு கொஸ்டினில். ஆர் கொலினியர் அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் மீனிங் என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆன்சர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு என்னது 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்குடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2ன்னு எழுதி x1 y1 x2 y2 x3 y3 அது எழுதுகிறோம்ல, அதை எழுதணும். x3 y3 அந்த ஃபார்முலா அகைன் x1 y1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். இந்த 2 டிவைடில் இருக்குது, அங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். -3,9 ஸ்மால் a, b ரைட்டா, 4, -5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அகைன் -3,9 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணையில் பார்த்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் உள்ள ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் -3b -5a +36 மைனஸ் அகைன் அடுத்த ஆப்போசிட் டைரக்ஷன் 9a +4b. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், +15 க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0. அப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். -3b -5b +36 தான் இது, +36. இந்த மைனஸ் உள்ளே போகையில் மல்டிப்ளை ஆகும் உள்ள 3க்குமே. அப்போ -9a -4b -15 ஈக்குவல் டு 0. இப்போ லைக் டேர்ம் பண்ணோம்னா -3b இது -7bன்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஏயை சரி பண்ணோம்னா -14a அப்படின்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். கான்ஸ்டண்ட்டை பண்ணோம்னா +21 அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்துருச்சு. இப்போ டிவைடட் பை -7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஹோலாக மொத்தமாக இது 2ன்னு ஆயிரும், ஏன்னு ஆயிரும், இது ப்ளஸ்ன்னு வந்துடும், பின்னு வந்துடும், இது -3 அப்படின்னு வந்துடும். 3 7s are 21. இது -3 அங்கிட்டு போனால் +21 ஆயிரும், சாரி +3 ஆயிரும், ஈக்குவல் டு +3. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. அப்போ கிவன் ஈக்குவேஷன் 1 கொடுத்துருக்கான் பார்த்தியா, அதை 2ன்னு எடுக்கிறேன். a + b ஈக்குவல் டு என்னது 1 அப்படின்றத ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கீழே எழுதுகிறேன். 2a + b ஈக்குவல் டு 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது என்னாச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்படியே கேன்சல் பண்ணணும், எலிமினேஷன் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ சைனை சேஞ்ச் பண்ணால் தான் அடிக்க முடியும். இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுறோம்னா 2 ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறதாக அர்த்தம். 2வது ஈக்குவேஷனையும் 1வது ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுறதா அர்த்தம். ஓகேயா, ரைட். அது இந்த 3க்கு என்னது மைனஸ், இது 2 கேன்சல் ஆகும், +b -b. இப்போ -a ஈக்குவல் டு -2. 2 சைடு மைனஸ் அடிச்சிட்டோம்னா a ஈக்குவல் டு 2 அப்படின்னு வருதுடா தம்பி. ஓகே குட். அடுத்து இஃப் a ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்து தென் சப்ஸ்டியூட்டிங் இன் ஏதாவது ஈக்குவேஷனில் போடுவோம், செகண்ட் ஈக்குவேஷனில் போடுவோம். தென் சப்ஸ்டியூட்டிங் இன் செகண்ட் ஈக்குவேஷனில் போடையில் என்ன வந்துடும், a + b ஈக்குவல் டு 1. அப்போ ஏக்கு 2 + b ஈக்குவல் டு 1. அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா b ஈக்குவல் டு 1 - 2 சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும் -1. அப்போ b ஈக்குவல் டு என்ன வருது -1 அப்படின்னு வருது. தர்ஃபோர் a, bன்ற ஆன்சரு என்ன அப்படின்னா
என்ன வந்துருச்சு, ஏக்கு வந்து 2, பிக்கு என்னது -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 5 coordinate geometry exercise 5.2 9th sum பார்க்குறோம். பாயிண்ட்ஸ் கொடுத்து 3 பாயிண்ட் கொடுத்து அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு முதல்ல வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கு, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அது பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. பித்தாகரஸ் தியரம் செய்யணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றத நம்ம செஞ்சு காமிச்சிட்டு தான் போகணும். ஓகே, இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது ஒன் சைடு 90 டிகிரி விழுகும். இதில் எந்த வெர்டிசஸ் ஏபிசின்னு தெரியல. அது அப்புறம் ஏன்னா எந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து பீன்ற வந்தால் ஏன்னு வந்தால் சீன் வந்தால் தான் இது 2 சைடும் பர்பண்டிகுலர் அர்த்தம். இது M1 வச்சுக்கிட்டோம்னா இது M2ன்னு வச்சுட்டோம்னா ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் M1 × M2 என்ன வரணும், -1 வந்தால் இந்த சைடு பர்பண்டிகுலர்னு அர்த்தம். பர்பண்டிகுலர் அப்படின்னா என்ன அர்த்தம், 90 டிகிரின்னு அர்த்தம். 90 டிகிரினா என்ன அர்த்தம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே மீனிங், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, புரியுதா சொல்கிறது? ரைட்டு. அப்போ நான் இந்த கிவன் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டு சைடுக்கு ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்க 1, -4, பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்க 2, -3 கொடுத்துருக்கு. அதுதான் எடுத்துகிட்டு வரேன் கிவனு. சின்ற பாயிண்ட்டு 4, -7 அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். எந்த சைடுன்னு தெரியல, அந்த ஏன்னா தான் இங்கே கொடுக்காம மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். ஓகே ரைட்டு. ஏன்ற பாயிண்ட்டை எடுத்துக்கோ 1, -4, பின்ற பாயிண்ட்டை எடுத்துக்கோ 2, -3. ஓகே, இது வந்து x1 y1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோ. இது என்ன செஞ்சுக்கலாம், x2 y2 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு. ஈக்குவல் டு போட்டுக்கோன்னா நம்ம நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கோம். ரைட்டு. ஃபார்முலா வந்து 2 பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா y2 - y1 பை x2 - x1 அப்படின்றதான் ஃபார்முலா. ஓகே ரைட், குட். அப்போ y2 என்ன இருக்குன்னு பாருங்க, -3 அப்ளை பண்ணுறேன். நடுவில் ஒரு மைனஸ். y1 என்ன இருக்குது, -4 இருக்குது. இப்போ சேர்ந்தா என்ன ஆயிரும், +4ன்னு ஆயிரும். டிவைடட் பை x2 2 இருக்குது, மேலே x1 என்ன இருக்குது, 1 இருக்குது, இடையில மைனஸ். அப்போ என்ன வந்துடும், 4ல் 3 போச்சுன்னா 1 பை என்ன வந்துடும், 1. அப்போ ஈக்குவல் என்ன வந்துருச்சு, 1 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிப்போம். ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகே ரைட்டு. ஸ்லோப் ஆஃப் பிசின்றது அதே ஃபார்முலா தான், ஆனால் வெர்டிசஸ் மட்டும் மாறும். 2, 3ன்றது வெர்டிசஸ்ஸு. இந்த வெர்டிசஸ்க்கு வந்து x1 y1 எடுக்கிறேன். அடுத்து சின்ற வெர்டிசஸுக்கு தான் நம்ம மாற்றணும். சின்ற வெர்டிசஸ் வந்து 4, -7. அப்போ அதுக்கு வந்து என்ன எடுக்கிறோம், x2 y2ன்னு எடுக்கிறோம். இந்த இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா y2 - y1 -7 + 3 அப்படின்னு வந்துடும். இங்கே +3ன்னு வந்துடும். அடுத்து 4 - 2ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும், -4/2 அடிச்சிட்டோம்னா -2ன்னு கிடைக்கும்டா தம்பி. -2ன்னு கிடைக்கும். சரிங்களா, பார்த்து -2 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டு. அது இது வேணால் M1 வச்சுக்கிடுவோம், இதை M2ன்னு வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் சிஏ கண்டுபிடிக்க போகிறேன். அதே ஃபார்முலா தான். சின்ற வெர்டிசஸை வந்து 4, -7 வந்து x1 y1 வச்சுக்கிறணும். 4, -7 என்ன வச்சுக்கிறணும், x1 y1 அப்படின்னு வச்சுக்கிறணும், அசியூம் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு என்ன எழுதுகிறேன், சிஏ ஏன்றத பாயிண்ட்டை 1, -4 என்ன எழுதுகிறேன், x2 y2ன்னு அசியூம் பண்ணிக்கோ, வச்சுக்கிடுவோம், நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ அதே தான் y2 - 1 -4 + 7 ஏன்னா அந்த மைனஸோட சேர்ந்துச்சுன்னா. அடுத்து 1 - 4 குட். அப்போ என்ன வந்துடும், மேலே 3/-3 அடிச்சிட்டோம்னா என்னடா ஒன்று தம்பி, -1. இதுதான் தம்பி M3. அப்போ M1 வந்து 1, M2 வந்து -2, M3 வந்து -1. அப்போ இந்த M1ஐயும் M3யை மல்டிப்ளை பண்ணோம்னா வந்துடும். அப்போ இது வந்து எதாக மாறிடுது, M3யாக மாறிடுது. ரைட்டு. அப்போ நான் கணக்கெலாம் எழுதுகிறேன். எது 2 மல்டிப்ளை பண்ணால் -1 வர்றதுக்காண்டி ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் என்ன வந்துடும், சிஏ ஈக்குவல் டு 1 × -1. அப்போ என்ன ஆயிரும், -1. அதான் இங்கே கணக்குப்படி M1ஐயும் M3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -1 வருது. தேர்ஃபோர் கிவன்
கிவன் பாயிண்ட்ஸு இல்லை கிவன் வெர்டிசஸ்ன்னு எழுதலாம். கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்முடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் ஆகும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சென்டென்ஸில் நீ எழுதிக்கிட்டாலும் சரி. ஓகே, ஃபார்முடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கின்றன இல்லை அமைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஃபார்முடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் என்ன, நம்ம இதில் இந்த ஏபிசி வெர்டிசஸ் கொடுக்கணும்ல. அப்போ இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்றது காமனாக இருக்குது. அப்போ இந்த ரைட் ஆங்கிள் வந்து ஏன்னு கொடுக்கணும். இதுதான் தம்பி நீ கிளியர் பண்ணுறது படம் வரையணும் அப்படின்னா. நீ வேறு எங்கேன்னு மாற்றி கொடுத்துடக்கூடாது. காமன் என்ன இருக்கோ அதுதான். இப்போ ஏபின்றது வந்து இது வந்து என்ன M3, இது ஏசின்றது என்னது, இதை M3ன்னு போட்டுக்கிட்டாலும் சரி, இதை M1ன்னு போட்டுட்டாலும் சரி. ஏன்னா கரெக்டாக போடணும்னு அதான் அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? ஆமாம், அதை பார்த்துக்கோ. கரெக்டாக போடணும்னா அதான் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நிதானமாக செஞ்சுக்கோ. குட் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து M1 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எடுத்துருக்கிறபடி நான் செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிருச்சுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறேன், பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ரைட், இது ப்ரூஃப் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. கேபிட்டல் ஏ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வா. பித்தாகரஸ் தியரன்றது வந்து கேபிட்டல் ஏ 1, -4, கேபிட்டல் பி 2, -3, கேபிட்டல் சி 1, -7. எல்லாம் கரெக்டானு பார்த்துக்க ஒரு தடவை. 2, -3, 4, -7. பார்த்தியா, தப்பு 1, எடுத்துட்டேன் பாரு. 4, -7 அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஏபி கண்டுபிடிக்கும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏபி ஈக்குவல் டு √, நான் இருக்கான்னு பாரு, √, அப்படி 9th ஸ்டாண்டர்டில் போடுறது, x2 - x1 ஹோல் ஸ்கொயர், நான் இருக்கான்னு பார்த்துக்க, ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்படியே ப்ரூவ் பண்ணவா? சரி, ஈக்குவல் டு √, பார்த்து எது x1 y1, ஏ வந்து நல்லா பார்த்து எடுத்துக்கோ. ஏ வந்து 1, -4 அப்படின்றது x1 y1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். பின்றது வந்து என்ன வந்துடும், x2 y2, 2, -3 x2 y2 அப்படின்னு வந்துடும். இதை நீ அசியூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன வந்துடும், x2 - x1 மீனிங் 2 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அடுத்து என்ன வந்துடும், -3 + 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அப்போ √, அப்படின்னு போட்டோம்னா 1 ஸ்கொயர்னு வந்துடும். இதுக்கு ஆன்சர் ப்ளஸ்ஸு, இதுக்கு ஆன்சர் என்ன வந்துடுச்சு, 1 ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ என்ன ஆன்சர் வருது, √2. 1 + 1 வரும்டா தம்பி. ஸ்கொயர் பண்ணோம்னா 1 + 1 ஆட் பண்ணால் √2. இது 1 அப்படின்னு அர்த்தம். அடுத்து பிசி கண்டுபிடிப்போம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம், பிசி. அதே ஃபார்முலா தான், ஆனால் பி என்னன்னு எடுத்துக்கிறேன்னா சி என்னன்னு எடுத்துகிட்டு நம்ம கணக்கு கொண்டு வரணும். பி என்ன இருக்குது, 2, -3 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இது x1 y1 வேணால் எடுத்துக்கோ, x1 y1 அப்படின்னு எடுத்துக்கோ. சைடில் எடுத்து கூட கொண்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்படி எடுத்துக்கிறோமா? ஏன்னா உனக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அந்த தேரம் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காண்டி யோசித்தேன், பரவாயில்ல. பின்றது வந்து சைடில் எடுத்துகிட்டு வா. நம்ம 2, -3. அதே மாதிரி சி எடுத்தோம்னா 4, -7. அப்போ இதுக்கு வந்து x1 y1, இதுக்கு வந்து x2 y2 அப்படின்னு அர்த்தம். x2 y2 அப்படின்னு அர்த்தம். அப்போ √ன்னு போட்டுருவோம். போட்டுட்டு x2 - x1 4 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -7 + 3 ஹோல் ஸ்கொயர் y2 - y1. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது 2 ஸ்கொயர்னு வந்துடும். இது என்ன வந்துடும், 2 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -4 ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும், 4 வந்துடும், 16 வந்துடும். 4 வந்துடும், 16 வந்துடும். அப்போ √, என்ன வந்துருச்சு, 20 அப்படின்னு வந்துருச்சு. √20. இது செகண்ட் ஒன் அப்படின்னு வச்சுக்கோ. ரைட், குட். நெக்ஸ்ட்டு சிஏ கண்டுபிடிப்போம். சிஏன்றது அதே ஃபார்முலா தான், √. சி எடுத்துக்க 4, -7. அதுக்குள்ள ஆன்சர் வந்து x1 y1 எடுத்துக்க அசியூம் பண்ணுறோம் பாயிண்ட்டு. ஓகே, ஏ அப்படின்ற பாயிண்ட்டு 1, -4. இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், x2 y2ன்னு அசியூம் பண்ணுறோம். அப்போ x2 - x1 தானே ஃபார்முலா. அப்போ 1 - 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ப்ளஸ்ஸு -4 ப்ளஸ்ஸு 7 ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம்.
y2 மைனஸ் y1. அப்போ -3 ஹோல் ஸ்கொயர்னு ஆயிரும், +3 ஹோல் ஸ்கொயர்னு ஆறுது. அப்போ என்ன ஆயிரும், 9 + 9ன்னு வந்துடும். இதுக்கும் ரூட் போட்டுக்க, கீழே உள்ளதுக்கு ரூட் போட்டுக்க, அப்போ √18 அப்படின்னு வந்துடும். இதுதான் தேர்டு ஒன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம்னா ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை பித்தாகரஸ் தியரம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறேன். பை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். சம் ஆஃப்னு அர்த்தம். அப்போ எது ரெண்டையும் கூட்டி ஸ்கொயர் பண்ணால், எது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா இந்த ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்போசிட்டுக்கு உள்ளது √2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹோல் ஸ்கொயர், இதுக்கு √18 எடுத்துகிட்டு என்ன எடுக்கிறான், ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கிறான். அப்போ வெறும் 2ன்னு வந்துடும், இங்கே வெறும் 18 வந்துடும். இது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 20 ஆயிரும். அப்போ இங்கே ஹைபாட்னஸ் வந்து √20ன்னு அர்த்தம். அப்போ அதுக்குள்ளது ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஹோல் ஸ்கொயர் போட்டால் ரூட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரூட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயும் என்ன வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 20 வந்துடும். அப்போ 20 = 20. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ், அதாவது பித்தாகரஸ் தியரம் என்ன இது, வெரிஃபை ஆகுது. அப்போ ஹென்ஸு வெரிஃபைடு அப்படின்னு எழுதணும். ஹென்ஸு வெரிஃபைடு அப்படின்னு எழுதி முடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதான்னு பார்த்துக்கோ. தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 5 coordinate geometry exercise 5.2 11th sum. ஓகே, 4 பாயிண்ட்ஸ் கொடுத்து பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதில் ஒரு வெர்டிசஸ் கேட்டிருக்கு. ஓகே, அப்போ நான் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். தட் இஸ் பேரலோகிராம். ஓகே, ஏ பி சி டின்னு வெர்டிசஸ்க்கு நேம் கொடுக்குறேன். ஏன்றது வந்து 2,2, பின்றது வந்து -2, -3, சி வந்து 1, -3, டி வந்து x, y. இதைத்தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கு ஃபோர்த் வெர்டெக்ஸு. ஓகேயா, லெட் கிவன் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்றத எடுத்துகிட்டு வரேன். கொஸ்டின்லேருந்து கேபிட்டல் ஏ 2,2, கேபிட்டல் ஏ என்னது 2,2, கேபிட்டல் பி வந்து -2, -3, கேபிட்டல் சி 1, -3, கேபிட்டல் டி x, y அப்படின்னு அர்த்தம். பேரலோகிராம் அப்படின்றது வந்து இந்த டயகனல் வந்து ஒரே மிட் பாயிண்டில் கட் பண்ணோம். டயகனல் அப்படின்றது ஒரே மிட் பாயிண்டில் கட் பண்ணோம், ஒரே இடத்துல கட் பண்ணோம். அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது ஏசி ஈக்குவல் டு, இந்த கான்செப்ட் வச்சு தான் செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி, இந்த டயகனல். சரிங்களா சொல்கிறது, மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டோம்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும்னு சொல்லுவோம்ல. x1 + x2/2, x1 + x2/2, y1 + y2/2. அதே மாதிரி இங்கே எழுதுகிறேன், x1 + x2/2, y1 + y2/2. இப்போ ஃபிகர்லேயே நம்ம நேம்டு கொடுத்துருவோம், x1 y1 அப்படின்னு நேம்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி தான் x2 y2 நேம் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே பிக்கு x1 y1 அப்படின்னு நேம் பண்ணுறேன். இதுக்கு வந்து x2 y2 நேம் பண்ணிவிட்டு அப்படியே வேணால் எழுதிக்குவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ ஏக்கு சிக்கு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இது x1, இது x2. அப்போ 2 + 1 அப்படின்னு வருது. 2 + 1/2. கேர்ஃபுல்லாக படிச்சுக்க, 5 மார்க் சம்மு, ஈஸியான சம்மு. இது 2 y1, அங்கே y2 வந்து -3 இருக்குது. அப்போ 2 - 3 / 2. கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஈக்குவல் டு பொறுமையாக நிதானமாக இது பண்ணிக்க. ஈக்குவல் டு என்ன இருக்குதுன்னு பாரு. அது என்ன இருக்குது, மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. இது ரெண்டும் -2 + x அப்படின்னு அர்த்தம். எக்ஸுக்கு உள்ளது -2 + x, அதாவது x2க்கு பதிலாக x/2. இங்கே நேம் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ. இந்த இடத்துல டின்றது டெக்ஸுக்கு நேம் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கோ. அந்த இடத்துல x2 y2 எப்படி வந்துச்சு திரும்பி முழிக்காமல், ரைட்டா? சரி, ரைட். y1 -3 + y/2 அப்படின்னு கொடுத்துக்க. ரைட்டு. இப்போ இதை என்ன எழுதிடலாம், 3/2ன்னு எழுதிடலாம். -1/2ன்னு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோ. அப்போ -2 + x/2, -3 + y/2. நான் எவ்வொரு இதையும் எக்ஸை ஈக்குவல் பண்ண போகிறேன்.
அதே மாதிரி ஒய்யும் ஈக்குவல் பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்போ 3/2 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, -2 + x/2 அப்படின்னு அர்த்தம். இந்த 2 இங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆகும், அல்லது இந்த 2 இங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆகும். அதனால் இந்த 2 2மே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3 ஈக்குவல் டு என்ன இருக்குது, -2 + xன்னு இருக்குது. இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 3 + 2 = x. அப்போ x = 5 அப்படின்றது ஒரு ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட், ஒரு ஆன்சர். x = அடுத்து 5ன்றது ஒரு ஆன்சர். அடுத்து ஒய் கோஆர்டினேட் வந்து ஈக்குவல் பண்ணோம்னா -1/2 ஈக்குவல் டு -3 + y/2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 2 கேன்சல். அப்போ -1 ஈக்குவல் டு 3 + y, சாரி -3 + y. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், -3 அங்கிட்டு போச்சுன்னா +3 ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒய் ஈக்குவல்டுன்னு நம்ம எடுத்தோம்னா என்ன வந்துடும், +2 ஆன்சரில் வந்துடும். தேர்ஃபோர் ஃபோர்த் வெர்டெக்ஸ் டி ஆஃப் அப்படின்னு அர்த்தம். x, ஒய்ன்னு கொடுத்துருக்கு, அதைத்தான் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். டி ஆஃப் x 5, ஒய் வந்து என்னது 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹென்ஸ் ஆன்சர் வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீ என்ன இந்த கான்செப்டில் என்னென்னா, இந்த பேரலோகிராமுக்கு டயகனல்ஸுடைய மிட் பாயிண்ட் ஈக்குவல், டயகனல்ஸுடைய மிட் பாயிண்ட்டு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். நான் கட் பண்ணுற இடம் ஒரே இடத்துல தான் கட் பண்ணணும். அதுதான் இங்கே நான் கண்டுபிடிச்சி செஞ்சுருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th Maths class, Chapter 5 Coordinate Geometry பார்க்குறோம். Exercise 5.2 12th sum. Trapezium prove பண்ண சொல்லியிருக்கு. 4 vertices கொடுத்து trapezium prove பண்ண சொல்லியிருக்கு. trapezium figure எப்படி இருக்கும்னா, இந்த இருக்கிற ஒரு 2 சைடு பேரலாக இருக்கும், அதர் 2 சைடு வந்து நான் பேரலாக இருக்கும். அதர் 2 சைடு எப்படி இருக்கும், நான் பேரலாக இருக்கும். அப்போ மேலே 2 நான் பேரலல்னு போட்டிருக்கேன், கீழே வந்து என்ன அர்த்தம், நான் பேரலல் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். சரியா சொல்கிறது பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸு, அதை நம்ம கேர்ஃபுல்லாக படம் போட்டுக்கிறோன்னு, அப்படின்னா தான் நம்ம இது ஒன்று கப்பலை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி வேறு ஒன்றும் கிடையாது. இது ஏன்ற வெர்டிசஸ் வச்சுக்கிடுவோம், இதை பீன்ற வெர்டிசஸ் வச்சுக்கிடுவோம், சின்ற வெர்டிசஸ் வச்சுக்கிடுவோம், டின்ற வெர்டிசஸ் வச்சுக்கிட்டோம்னா ஏபின்றது பேரலல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா சொல்கிறது, பேரலல் டு எதுக்கு, டிசி அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுக்கும் இப்படி, இது ரெண்டு நான் பேரலல்னு அர்த்தம். அதாவது ஏடியும் நான் பேரலல்னு அர்த்தம். ஏடியும் நான் பேரலல், என்னது பிசியும் நான் பேரலல் அப்படின்னு ப்ரூஃப் ஆகிட்டாலே இந்த கிவன் வெர்டிசஸ் ஃபார்ம் எ ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வந்து கிவன் பாயிண்ட்டை நான் எடுக்கிறேன். கிவன் பாயிண்ட் ஏ அப்படின்றத எடுத்துட்டேன். 3, -4 பின்னு ஒன்று எடுக்கிறேன். பின்ற பாயிண்ட் என்ன இருக்குது, 9, -4 இருக்குது. சின்ற பாயிண்ட் என்ன இருக்குது, 5, -7 இருக்குது. டின்ற பாயிண்ட் என்ன இருக்குது, 7, -7 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருக்குது, ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் ஃபார்முலா தான் என்னென்னா, ஸ்லோப் ஃபார்முலா ஒரே இது எழுதிக்கிறியா, ஸ்லோப் ஈக்குவல் டு y2 - y1 ஏன்னா ஒவ்வொன்றுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, காமனாக எழுதிடுவோம். x2 - x1 அப்படின்ட்டு காமனாக எழுதிக்கோ. எழுதிட்டு ஒரு 4 பாக்ஸாக பிரித்து 4யுமே போடு. சரிங்களா சொல்கிறது, அந்த 4யும் போட்டினா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதனால் சொல்கிறேன். இப்படி பிரிச்சுக்கோ. பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிப்போம். ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்போ ஏன்ற வெர்டிசஸ்க்கும் பின்ற வெர்டிசஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்ற வெர்டிசஸ் எடுத்தோம்னா என்ன வந்துடும், ஏ அப்படின்னு எடுத்தோம்னா 3, -4 இதுக்கு x1 y1 நேம் கொடுக்குறேன். அடுத்து கேபிட்டல் பிக்கு வந்து நேம் கொடுத்தோம்னா 9, 4க்கு வந்து நேம் கொடுத்தோம்னா x2 y2 அப்படின்னு கொடுக்கலாம். x2 y2 அப்படின்னு கொடுக்குறேன். ஃபார்முலா என்ன, y2 - y1 அப்படின்றனால -4 + 4ன்னு வருது. -4 + 4ன்னு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக -4 + 4ன்னு வருது. ஓகே ரைட்டு, -4 + 4ன்னு வருது. மேலே நியூமரேட்டர், டினாமினேட்டர் என்ன ஆகுது, 9 - 3ன்னு வருது. அப்போ கீழே என்ன, மேலே என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. கீழே என்ன வந்துருச்சு, 6 வருது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, 0ன்னு ஆயிடுச்சு. இது 1ன்னு எடுத்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே கண்டுபிடிச்சிடவா, ஸ்லோப் ஆஃப் என்னது மேலே கண்டுபிடிக்கிறேன், டிசி. ஸ்லோப் ஆஃப் டிசி அதே ஃபார்முலா தான், ஈக்குவல் டு டின்ற பாயிண்ட் எடுத்தோம்னா 7, -7 சின்ற பாயிண்ட் எடுத்தோம்னா 5, என்னது -7. அப்போ இது x1 y1 நேம் பண்ணிடுறேன். சியை வந்து x2 y2 நேம் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ -7 + 7 y2 - y1. அடுத்து 5 - 7. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக மேலே 0 ஆயிடுச்சு, கீழே -2ன்னு வருது. ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 0. இதை வந்து நான் நேம்டு
2ன்னு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் இந்த சைடு கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏடி அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏடி அதே ஃபார்முலா தான். ஏக்கு உள்ள பாயிண்ட்டை நம்ம எடுத்தோம்னா என்ன வரும்னு பார்த்துக்கோ. ஏக்கு உள்ள பாயிண்ட்டை எடுத்தோம்னா என்ன வரும்னு பார்த்துக்கோ. ஏக்கு உள்ள பாயிண்ட்டு எடுத்தோம்னா ஏக்கு வந்து என்ன இருக்குது, 3,-4 இருக்குது. 3,-4 இது என்ன எடுக்கலாம், x1 y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டீன்ற பாயிண்ட்டை எடுத்தோம்னா 7,-7 அப்படின்றத x2 y2ன்னு எடுத்துக்கோ. ஓகே சொல்கிறது ரைட். இப்போ y2 -1னா -7 + 4 -7 + 4ன்னு வருதுடா தம்பி. பை கீழே என்ன வருது, 7 -3ன்னு வருது. 7 -3 7 -3ன்னு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது, -3/4ன்னு வருது. சப்ராக்ட் பண்ணால் -3/4. இது தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் பிசி கண்டுபிடிக்கணும். ஓகே சொல்கிறது ரைட். அதே ஃபார்முலா தான் பிக்கு எடுத்துக்கிடுவோம். பிக்கு நேம் பண்ணோம்னா என்ன வரும், 9,-4 இது x1 y1 நேம் பண்ணிக்கிறோம். x1 y1 அடுத்து என்னது சி வந்து என்ன இருக்குது, 5,-7 இதுக்கு நேம் பண்ணால் என்ன வந்துடும், x2 y2ன்னு வந்துடும். சரி, அப்போ நான் இங்கே கொடுக்கையில் -7 + 4ன்னு வருது. டிவைடட் பை 5 - 9ன்னு வருது. அப்போ இங்கே என்ன வந்துடுச்சு, -3/-4ன்னு வருது. மைனஸ் கேன்சல், வெறும் 3/4ன்னு வருது. அங்கே -3/4ன்னு வருது. அப்போ இது 4th ஒன். அப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா ஸ்லோப் ஆஃப் கணக்குப்படி, அதாவது நம்ம அந்த ப்ரொசீஜர் படி பார்த்தோம்னா, ஃபிகர் படி பார்த்தோம்னா ஏபியும் டிசியும் தான் பேரலல்னு சொல்லியிருக்கேன். இந்த இருக்கு பாரு, ஏபியும் இதுதான் கண்டிஷன் மாதிரி நம்ம இப்போ வெரிஃபை பண்ணுற ரெண்டும் சரியா சொல்கிறது. ஏபியும் டிசியும் இந்த கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு, 1 and 2 1 and 2ல் இருந்து 1 and 2ல் இருந்து ரெண்டு ஈக்குவல் அப்படின்றனால ஏபி பேரலல் டு எது, சிடி. ஏபி பேரலல் டு என்னது, சிடி அப்படின்னு, சாரி டிசி அப்படின்னு எழுதியிருக்கேன். சரி ரைட், இது ஒன்று. நெக்ஸ்ட்டு அதில் ரெண்டுலேருந்து ஃப்ரம் 3 and 4லேருந்து அது ரெண்டு நான் பேரலல் அப்படின்றது அர்த்தம். எது ரெண்டும், ஏடியும் நான் பேரலல் எது, பிசியும். therefore ஏபிசிடி given vertices இருக்குவார், given vertices form a அல்லது given points are form a என்னது, ட்ரெப்பீசியம் அப்படின்னு எழுதி முடிக்கணும். சரிங்களா தம்பி, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் எம்ஆர்கே. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1ல் பார்த்துட்டு இருக்கோம், கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஓகேயா, 6th சம்மு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர்னு சொல்லி 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துருக்கு, வெர்டிசஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து ஃபிகர் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேன்ற வேல்யூ பொறுத்து தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ இது ஸ்கெட்ச் வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, கிராஃபு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கிவன் பாயிண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வர்றேன். லெட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரையில் -4, -2 கேபிட்டல் ஏ அப்படின்ற பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் பி -3, கே. நெக்ஸ்ட்டு சி 3, -2. நெக்ஸ்ட் டி 2, 3. அடுத்து ஆன்சர் கொடுத்துருக்கு, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி ஈக்குவல் டு 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குடா தம்பி. அதையும் எடுத்துட்டேன் கொஸ்டினில். ரைட், ஓகே. இப்போ நான் ஃபார்முலாவுக்கு வர்றேன். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி ஈக்குவல் டு ஃபார்முலா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 again x4 y4 x1 y1 again எழுதிக்கோ. ரைட், இதுக்கு இடையில இந்த டீச்சர்ஸ் சொன்ன ஸ்டெப்பு தேவைன்னா உனக்கு எழுதிக்க, மறந்துடாது. இந்த மாதிரி கிராஸ் பண்ணி ஓகே, அவருடைய விருப்பம் பார்த்து எழுதிக்கோ. சரி ரைட்டு, நான் இப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணி கொண்டு போயிடுறேன். ரைட்டு, அடுத்து என்ன வரும், -4, -2 -3, கே. சரிங்களா, அடுத்து 3, -2 2, 3 அகைன் -4
-2. இங்கே ஆன்சரை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்க 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் இந்த போட்டேன் ஆன்சரை. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 56 அப்படின்னு வந்துடும். கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் அந்த 2 இங்கே போயிடும், 2 மல்டிப்ளை ஆயிரும். டிவைடில் இருக்குங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிருங்க. ரைட்டு, நீ எப்பயும் போல் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் ப்ராக்கெட் -4k ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் +6 +9 -4 மல்டிப்ளை பண்ண கரெக்டாக பார்த்துக்க டைரக்ஷனு. நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் 6 +3k. ஓகே, -4 -12. குட். நெக்ஸ்ட் க்ளோஸ்டு ப்ராக்கெட் 56. ஓகே, குட். ஓப்பன் ப்ராக்கெட். இதில் லைக் டேம் இது ரெண்டும். அப்போ 15 4 போச்சுன்னா 11. சரிங்களா சொல்கிறது? 15ல் 4 போச்சுன்னா 11. -4k +11. ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்க. ஓகே, மைனஸ். அதே மாதிரி இது ரெண்டு லைக் டேம் -16 6 போச்சுன்னா -10. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? +3kன்னு இருக்குது. ஓகே, அதை போட்டுக்க. க்ளோஸ்டு. அடுத்து 56 பொறுமையாக மைனஸ் ஓப்பன் பண்ணிவிடு. -4k +11 -10 உள்ளே போனால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணல. ரைட்டு. அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் மைனஸ் +into -3k. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அடுத்து லைக் டேம் வந்து இது 11டா தம்பி, இது வந்து 11 பார்த்துக்க. 11 நான் வாட்டில் ஹெச் மாதிரி போட்டு நினச்சிடாத. 11 11 கொஸ்டினில் பார்த்துக்கோ. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 21. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா -7k. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே என்ன இருக்குது? 56. அப்போ 56 இது +21 இந்த சைடு வந்தால் -21 ஈக்குவல் டு -21. இது -21 ஈக்குவல் டு -7k. இதில் வெறும் 35 ஈக்குவல் டு -7k. இது மைனஸ் இன்ட்டு கேன்னு அர்த்தம்டா, மல்டிப்ளை. அப்போ இந்த சைடு போனால் டிவைட் ஆகிடும். நீ வேலை ப்ளஸ்ன்னு கொண்டு போயிடாத. -7 இங்கிட்டு கொண்டு போய் +7 போட்டுக்கூடாத. கீழே டிவைடில் வரணும். எப்படி வரணும் அப்படின்னா 35 டிவைடட் பை -7 ஈக்குவல் டு k அப்படின்னு வரணும். அப்போ கேஸ் ஈக்குவல் டு அடிச்சிட்டோம்னா 1 7s are 7 5 வரும். என்ன 5 வரும்? -5. இதுதான் k உடைய வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.